சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியும் இருக்கு. என்ன அப்படின்னா, ருத்ராஜ் காயம் சரியாகவில்லை. ருத்ராஜுடைய காயம் இன்னும் சரியாகல. அவர் தாங்க சூப்பரா விளையாடிட்டு இருக்கிறாரு, அவர் தாங்க ரன் அடிச்சிட்டு இருக்கிறாரு, இந்தியன் பேட்டர்ஸ்லயே அவர் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவரு இப்போ இந்த மேட்ச்ல ஆடல அப்படிங்கிறது ஒரு பெரிய சோகமான செய்தி. தற்போது இந்த சோகமான செய்திக்கு என்ன மருந்து வச்சிருக்கிறாங்க, சிஎஸ்கே அணியில என்ன மாற்றம் இருக்க போகுது, யார் உள்ள வர போறா, யார் வெளியே போக போறா, நிறைய சேஞ்சஸ் நடக்க போகுதுங்க. தலைகீழ் மாற்றம் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எல்லாமே காத்து இருக்குது. தற்போது நம்ம சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல ரசிகர்கள் குவிய தொடங்கி இருக்கிறாங்களா, இப்போ கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம ரிப்போர்ட்டர் மாயா அங்க இருக்கிறாங்க. மாயா, ஒரு 15 நிமிடத்திற்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. தற்போது என்ன சூழ்நிலை மாயா? நீங்க அங்க மஞ்சள் படைகளை பார்க்க முடிகிறதா? அங்க மஞ்சள் படைகள் குவிய ஆரம்பிச்சுட்டாங்களா? தோனி கேப்டனை இன்னைக்கு ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்க போறோங்கிற ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் அங்க குவிய இருக்கிறாங்களா? என்ன மனநிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். வணக்கம். இன்று சேப்பாக்கத்தில் நடைபெற இருக்கக்கூடிய 17வது IPL போட்டியில் வந்து மோதக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் போட்டியை காண்பதற்காக ரசிகர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வர ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ரசிகர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கலாம், இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்க போகிறது, ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது, அவர்களுடைய கருத்து என்ன என்று ரசிகர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். அவர்களிடமே கேட்கலாம். வணக்கம் சார், இன்னைக்கு நடக்க போற இந்த மேட்ச் வந்து எந்த அளவில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே 2 மேட்ச்ல வந்து நம்ம இருக்கக்கூடிய நிலையில இன்று வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும், சென்னை எப்படி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த மேட்ச் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா வந்து இன்னைக்கு டீம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஓப்பனிங்ல இருந்தே கண்டிப்பா பவர்ஃபுல் ஹிட்டிங் நிறைய இருக்கும், பவர் பிளேல நிறைய ஸ்கோர்ஸ் இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு தோனியோட இது கீப்பிங் ஸ்பெசிஃபிக்காக இங்கே பார்க்கறதுக்காக வரோம். என் பசங்களோட இன்னைக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காகவே ஃபர்ஸ்ட் டைம் பசங்களாம் வந்து IPL மேட்சஸ் வந்து பார்க்குறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். லாஸ்ட் 2 மேட்ச் தோத்துருந்தா கூட இந்த மேட்ச் வந்து ரொம்பவே நாங்கள் எதிர்பார்க்குறோம். வின் பண்ணோம் அப்படிங்கிற என்ஜாய்மெண்ட்டோட நான் எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கோம். இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து எப்போவுமே ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடிலேருந்தே வந்து நிறைய பேர் குவிய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2 மேட்ச் தோற்றதுனால கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்குது. பட் ஆனால் வர வர கொஞ்சம் டைம் எடுத்தால் வரலாம். மணி இப்போ எவ்வளோ 12 தானே ஆகுது, 1 மணி ஆகுது. அதனால் வரதுக்கு கூட்டம் வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. ஸோ கொஞ்சம் டீமில் கொஞ்சம் சேஞ்சஸ் தான் நல்லாயிருக்கும். டெவன் கன்வே வந்தால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தவிர கொஞ்சம். மற்றபடி ருத்ராஜ் இருக்காரு எனக்கு தெரியல, இன்னும் டீம் நியூஸ் பற்றி தெரியல ஆக்சுவலாக. ஸோ மற்றபடி 2-3 சேஞ்சஸ் பண்ணி கொஞ்சம் ஏன்னா பவர் ஹிட்டிங் சென்னையில் இல்லை ஆக்சுவலாக. அந்த பவர் ஹிட்டிங் கொஞ்சம் வந்துன்னா மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த பவர் ஹிட்டிங் எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு மேட்ச்சில் பவர் ஹிட்டிங் என்ன இருக்கான்னு எதிர்பார்க்கலாம். எப்படி இருக்குது மேட்ச்சில் ஃப்ரெண்ட்ஸு பசங்களோடலாம் வந்திருக்கோம். அவங்களாம் இன்ட்ரெஸ்ட்டு தோனியை பார்க்க வந்திருக்காங்க, கீப்பிங் பார்க்க வந்திருக்காங்க. ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ வந்து இன்னைக்கு யாருடைய போலிங் வந்து நல்லா இருக்கும், யாருடைய பேட்டிங் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக ருத்ராஜை பொறுத்தவரை அவருடைய காயம் வந்து இன்னும் ஆறல அப்படின்ற ஒரு தகவல்லாம் இருக்குது. ஒருவேளை அவர் பங்கேற்கலைன்னா இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கும், சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி ஜெயிப்பாங்க? பேட்டிங்கில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ருத்ராஜ் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து கெய்க்வாட் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. ஏன்னா அந்த ப்ளே 11ல் இன்றைக்கி வந்து கெய்க்வாடுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சப்போஸ் இன்றைக்கி ருத்ராஜால் விளையாட முடியலன்னா தோனி தான் லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சப்போஸ் தோனி லீட் பண்ணாங்கன்னா ஃபீல்ட் செட்டப்லாம் நல்லாயிருக்கும், ஃபீல்டிங் செட்டப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அவங்களோட கேப்டன்ஷிப்பு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்காக எக்ஸைட்டடாக இருக்கும். ரசிகர்கள் வந்து கடந்த 2 மேட்ச்சில் தோற்றுருக்கிறதால அதிருப்தியில் இருக்காங்களா, இல்லை வந்து ரசிகர்கள் வந்து எப்போவுமே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குற இடத்துல தான் இருக்கிறாங்களா? கண்டிப்பாக சிஎஸ்கேனாலே எக்ஸைட்மெண்ட். எந்த மற்ற டீமை கம்பேர் பண்ணுற வரைக்கும் சிஎஸ்கே தான் எப்போதுமே எக்ஸைட்மெண்ட்டில் நம்பர் 1. ஸோ அதனால் தோற்றதுக்கும் நாங்கள் எந்த ஃபீல் எந்த இதுவும் இல்லை. ஏன்னா நிறைய மேட்சஸ் இருக்குது. வின் அண்ட் லாஸ் ஆப்வியஸ்லி ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு ஸ்போர்ட்ஸில் சொல்ல முடியாது. ஸோ எக்ஸைட்மெண்ட், க்ரௌடு சப்போர்ட் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக போத் டீமுக்கும் இருக்கும். சிஎஸ்கே அதிகமாகவே நாங்கள் எங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக வந்து ரசிகர்கள் தெரிவித்திருக்கக்கூடியதை நம்ம கேட்டோம். என்னதான் தோல்வியை சந்தித்தாலுமே கூட ரசிகர்கள் வந்து சிஎஸ்கேக்கு பண்ணக்கூடிய அந்த சப்போர்ட்டை வந்து முழு சப்போர்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக ரசிகர்கள் தெரிவித்திருந்த அவர்களுடைய கருத்தையும் கூட தற்பொழுது நம்ம கேட்டோம்.